நரகத்தில் இருந்து மீட்டுவதற்காக சாயப்பா உங்களை தேடி வந்திருக்கிறாரு. இந்த இரவு மிகப்பெரிய அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். அடுத்த படி எடுத்து வச்சிட்டீங்கன்னா அங்க என்ன இருக்குது, நீங்க எந்த படிக்கட்டில் ஏறணும், உங்க பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுடைய நோக்கம். கடவுளால் தெரிந்து கொண்டவர்கள் நீங்கள். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அத்தனை எதிர்ப்புகளையும் உங்கள் இடத்திலிருந்து அவர் அதை எதிர்கொள்ளுவார். உங்களை தொட்டவன் கெட்டா. வாழ்க்கையில பலமான ஒரு இடம் உங்களுக்கு அமைச்சு தர அவர் இன்று இரவு உங்கள் மனதில் குடியேற போகிறார். உங்க மனசுல இருக்கக்கூடிய பல விஷயத்தை நீங்க இன்னைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் இன்னைக்கு நிரந்தரமாக உங்களிடம் தங்கி உங்களுக்கு தேவையான அத்தனையையும் செய்து கொடுப்பார். இது கடவுள் சத்தியமாக. இந்த உண்மையை இன்னும் கொஞ்ச நாட்களில் நீங்கள் உணர்வீர்கள். பல கட்டங்கள் தாண்டும் போது கஷ்டங்கள் அதிகரிக்கும். ஆனா கட்டத்தை தாண்ட தாண்ட கஷ்டங்கள் குறையும். கஷ்டங்கள் குறையுதுன்னா சொர்க்கத்தோட படிக்கட்டுல நீங்க நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா இப்ப சொர்க்கத்தோட கடைசி படி, நரகத்தோட முதல் படி. பார்த்து ஜாக்கிரதையா விருப்பப்படுகிறவர்கள் கேளுங்கள். இன்னைக்கு இரவு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இரவாக இன்று அமையும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல. என் வாழ்க்கையில பலர் எனக்கு எதிராக சதி செய்யறாங்க. வாழ முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கடவுள் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு எத்தனை மனுஷங்க நினைக்கிறாங்களோ அத்தனை மனுஷங்களுக்கும் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவா அமையதான் போகுது. கடவுள் உங்க மேல கண்ணு வச்சுட்டாருங்க. உங்களை வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்து காப்பாற்றுவதற்கு. படைத்தவன் முடிவு பண்ணிவிட்டால் எதிர்ப்பவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. படைத்தவன் முடிவு பண்ணணும், இவன் ஏன் குழந்தை, இவனுக்கு எதிராக என்ன சதி நடந்தாலும் அந்த சதியை நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு. கடவுள் அந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தைகள் மேல அவ்வளவு ஆர்வத்தை காட்டுறாரு, அவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டே இருக்கார். நம்ப முடியுதா உங்களுக்கு? சில விஷயத்தை நம்ப முடியாம இருக்கிறதால தான் உங்களுக்கு அதிசயங்கள் எதுவுமே இப்ப வரைக்கும் நடக்கல. நல்லது நடக்குதுன்னு சொன்னா நம்புறதுக்கு பல கஷ்டம். ஆனா கெட்டது நடக்குதுன்னா நம்புறது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில. அப்போ நல்ல விஷயத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய மரியாதை அவ்வளவுதான். ஆனா கெட்ட விஷயத்துக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையோ பாராட்டுகளோ ரொம்ப பெருசுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேர் என்னென்னமோ சொன்னாங்க. நல்லதை சொல்லும் போது காதுல போய் சேரல, ஆனா கெட்டதை சொல்லும் போது காதுல போய் கேட்டுச்சு. ஏன்னா மனசுக்குள்ள அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதால அது காதுக்கு போச்சு.
அதே போல் இந்த பதிவும் கெட்டது நடக்க போகுதுன்னு சொன்னால் ரொம்ப டீப்பாக கேட்பீங்க. நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னால் அடப்போப்பா வேறு வேலை இல்லையா, வேறு வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டு தானே? ஸோ கொஞ்சம் மாற்றிடலாமே, நம்ம சிந்தனைகளை கொஞ்சம் மாற்றிடலாம். மாற்றலைன்னா மறுபடியும் மாறுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ மாறினாதான் வாழ்க்கை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும், இல்லைன்னா நரகம் தயாராக இருக்கிறது. இனி ஒரு அடி எடுத்து வச்சாவே போதும், நரகத்தில் பொத்துன்னு விழுந்துடுவோம். ஆனால் சொர்க்கத்துக்கு வருவதற்கு பல படிக்கட்டுகள் இங்கே தேவைப்படுது. பல படிக்கட்டுகளை நீங்கள் ஏறணும். ஏன்னா சொர்க்கத்தோடைய கடைசி படியில் இருக்கீங்க. இந்த படிக்கு அடுத்தது நரகத்தோட படி. அப்போ நரகத்தோட படியில் இப்போ கூட ஒரு கால் சொர்க்கத்தோட படியில் இருக்கு, இன்னொரு கால் நரகத்தோடைய முதல் படியில் இருக்கு. அங்கே போயிட்டு அப்படின்னா சல்லுன்னு கூட்டு போயிடும் நரகத்தோடைய எண்டுக்கு. அப்போ நரகத்தோட எண்டுக்கு போகிறதுக்குள்ள என்னென்னலாம் நடக்குமோ, எதெல்லாம் நடக்குமோ, எவ்வளவு பயங்கரங்கள் நடக்குமோ. வாழ்க்கையில் பயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். நல்லது நடக்காதுன்னு நினச்சி பயப்படக்கூடாது. நல்லது நடக்கும்னு தைரியத்தோடு நிற்கணும். அப்படி நிற்கிறவங்களுக்கு ஒரு ஒரு படிக்கட்டாக சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போகும், இல்லைன்னா நரகத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடும். ஸோ சொர்க்கத்துக்கு வர தயார் பண்ணுங்க. கமெண்ட் சொல்லுங்க, சொர்க்கத்திற்கு வர தயாராக இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு வர ஆசைப்படுகிறேன், கடவுளே என்னை மன்னியும், என் பாவத்தை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சாய்ப்பா கிட்ட கேளுங்க. நிச்சயமா ஒரு நல்ல பெட்டரான ஒரு இரவை இன்னைக்கு கொடுப்பாரு. அதில் ஆழ்ந்த தூக்கத்தையும் நல்ல கனவையும் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா அதிசயம் அற்புதம் இத்தனாம் தேதிக்கு இத்தனை மணிக்கு நடக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கல. எப்போ வேணாலும் நடக்கும், அது இன்று நடக்கும். எப்போ நடக்குதோ அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோமே, அது இப்போ நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க, நடந்தே தீருதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த இரவு நல்ல இரவா நிச்சயமாக அமையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் இந்த இரவை சொல்கிறேன்னா, ஒரு மனசுலையும் ஆழ்ந்த நிம்மதி அந்த இரவு நேரத்தில் கிடைக்குது இல்லையா, ஆழ்ந்த தூக்கம் கிடைக்குது இல்லையா, அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் தான் கடவுளுடைய விஸ்வரூபம், அவருடைய காட்சி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து சேரும். கடவுளுடைய ஆனந்தத்தை, ஆனந்த நடனத்தை நீங்கள் அங்கே காணலாம். நம்ம நினைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கனவுல நடக்கும். கனவுல நடக்கிற விஷயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிஜமாகும். இதுதான் கடவுளோட கணக்கு. அந்த கணக்கின்படி நாம படிக்கட்டை ஏறணும். எங்க? சொர்க்கத்தின் படிக்கட்டை. அடுத்த படி நரகம். திரும்ப திரும்ப சொல்றேன், அடுத்த படி நரகம், நரகம், நரகம். நீங்க மாறாம இருந்தீங்கன்னா அடுத்த படி நரகம். நரகத்தில் போனால் ரொம்ப கஷ்டம் இங்கே இழுத்துட்டு வர்றதுக்கு. அப்போ இந்த இடம் இன்னமும் நம்ம அந்த இடத்துக்கு போகல. அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா நம்ம மறுபடியும் ஒரே சல்லுன்னு இறங்கிடுவோம். எங்கேயும் பிடிப்பு இருக்காது, கீழே வரைக்கும் போய்கிட்டே இருப்போம். போகிற வரைக்கும் பல கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகணும். கஷ்டத்தை அனுபவிக்க ரெடி அப்படின்னா நீங்கள் தைரியமாக அடுத்த படிக்கட்டை இறங்குங்க. இல்லை வேண்டாம், வாழ்க்கை வாழணும், சந்தோஷமாக சிறப்பாக இருக்கணும், இது வரைக்கும் நான் ஒன்றுமே வாழலை, நான் நினச்சது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒன்றுன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா இனி இந்த சைடுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். கடவுள் என்னை காப்பார் அப்படின்னு நம்பிக்கை வைக்கணும். படைச்சவனோட கண்ணு என் மேலே படணும்னு சொல்லி அதற்காக நம்ம மனதை தயார் செய்யணும். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் சபலம் அத்தனைக்கும் தூக்கி எரியணும். அதெல்லாம் செஞ்சாதான் இது நடக்கும். மாய உலகத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மொழி மட்டும்தான் நிற்கும், மீதி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் போயிடும். புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதை மோசமானதாக மாற்றிக்கிறதும் இல்லை அதை அழகாக மாற்றிக்கிறதும் ஒரு மனுஷனுடைய கையில் மட்டும்தான் இருக்குதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏன் நம்ம நரகத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது நம்ம மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கு பிறந்ததில் இருந்து.
ஆனா வளர வளர என்னாச்சு, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கூட்டம், நம்ம நினைக்கிறது, நம்ம பேசுறது, நம்ம காதுல கேட்கறது எல்லா விஷயங்களும் பொறுத்து அது வாழ்க்கைய நரகத்துக்கா சொர்க்கத்துக்கா அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்குது. அதிகபட்சமா நம்ம சிந்திக்கிறது, செயல்படுறது, இதை பொறுத்துதான் வாழ்க்கை வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரியே இங்க அமையுது. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் எப்படிப்பட்டதா இருக்குது, நம்மளுடைய நினைப்பு எப்படிப்பட்டதா இருக்குது, இதை எல்லாத்தையும் நாம எப்படி கடக்குறோம். அப்ப யாருமே இங்க நரகத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படல, நரகத்துக்கு வரணும்னு ஆசைப்படல. ஆனாலும் நம்ம நரகத்துக்கு வந்திருக்கோம். ஏன் தெரியுமா? நமக்கு வந்த எதிர்ப்புகள் அது போல. பலர் எதிர்க்கிறாங்க, நம்ம வாழும்போது எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும் போது மனசு உடைஞ்சி 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 ஒரு இடத்துல என்ன பண்றோம், நம்முடைய மனசுல ஒரு விதமான வெறுமை, ஒரு கோபம், ஒரு அழுகை, ஒரு பயம் எல்லாமே கலந்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது எதுவுமே செய்யாம கவலையில ஆழ்ந்து மனசு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்களை மூடிக்கிட்டு வாழ்க்கையில ஒரு பாதையில நடக்கிறோம். அந்த இடம்தான் இங்க நரகத்துக்கு போய் சேருவதற்கு உண்டான ஒரு முக்கியமான இடமா மாறி நிக்குது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். அப்போ நரகத்துக்கு நம்ம ஏன் வந்தோம்னா, நமக்கு வந்த எதிர்ப்புகள், அதை எதிர்த்து செயல்பட முடியல, பலம் இழந்து காணப்படுகிறோம். நம்ம எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்ட மாதிரி, ஆனா எலும்புகள் நொறுக்கப்படல, எலும்புகள் நொறுக்கப்பட்ட மாதிரி, நாடி நரம்புகள் அத்தனையும் அடங்கின மாதிரி, ஒரு பெரிய பாறாங்கல்ல முழுங்குற மாதிரி, ஒரு விதமான மன அழுத்தம். எதை பார்த்தாலும் பிடிக்கல, வாழ சுத்தமா பிடிக்கல, வாழ்க்கை பார்த்தா பயம். இன்னைக்கு பொழுது இப்படி போகுது, நாளைய பொழுது எப்படி இருக்குமோ, எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குமோ அப்படின்ற ஒரு நிலை. இது எல்லாமே போட்டு நம்மளை படாத பாடுபடுத்தி படுத்தி படுத்தி வாழ்க்கையில வாழ முடியாம நம்ம கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு படிப்படியா இங்க வரும். சொர்க்கத்தை உச்சத்துல இருந்து இறங்கி 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 வந்துகிட்டே இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷனும் நமக்கு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல நம்ம மனசை சாகடிச்சிட்டு இருக்காங்க. உன்னால முடியாது, ஏன் கஷ்டப்படுற, உன் வாழ்க்கை இப்படிதான், விட்டுடு, உன் விதிப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும், நீ எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத, உழைக்காத, கடைசி வரைக்கும் இப்படிதான் அப்படின்னு சொல்லாம பல பேருடைய பிரஷர், பல பேரோட நிர்பந்தம், அதன்படி வாழ்க்கையை இங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி துளைக்கிறார்கள். எத்தனையோ திறமையான ஆண்கள் இன்னைக்கு சரியான வாழ்க்கை வாழாம கஷ்டப்படுவதற்கு காரணம் அவங்க மனதில் இருக்கக்கூடிய பாரமே. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு திறமையானவர்களா இருந்தாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு உதவிகள் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க தெரியுமா? இவங்க எங்க தடுக்கி விழுந்திருப்பாங்கன்னா, யாரையும் நம்பி ஏமாந்து வாழ்க்கையை தொலைச்சி அதன் மூலமா வரக்கூடிய விரக்தியில தான் இப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்ல மனிதர்கள் தான், பிறக்கும் போது எல்லாருமே நல்ல மனிதர்கள் தான். அந்த சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை மாத்துது. அப்ப அந்த சூழ்நிலை கைதியா மாறாம நாம பார்த்துக்கிட்டா ஒரு படிக்கட்டா மேலே ஏறி 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 அங்க சொர்க்கன்ற படிக்கட்டுல உச்சத்துல நிக்கலாம். இல்லைன்னா நரகத்தோட உச்சத்துக்கு நீங்க போயிடுவீங்க. டிசைட் பண்ணுங்க, சொர்க்கமா நரகமா? திரும்பவும் சொல்றேன், சொர்க்கமா நரகமா? இத நீங்க முடிவு பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் இப்போ உங்ககிட்ட இருக்கு. அப்போ சொர்க்கத்துக்கு அழைக்கணும்,
சொர்க்கத்துக்கு நம்மளை நாம அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னா நல்ல விஷயத்தை மட்டும் செய்யணும். உங்களால எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. செய்ய முடியாததை பத்தி யோசிக்காதீங்க. செய்ய முடியாததை பத்தி முயற்சியும் பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயத்தை செய்யுங்க. அதன் மூலமா ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கையை ஒரு படிக்கட்டா வைங்க. ஒரு 100 படிக்கட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னா சின்ன சின்ன முயற்சிகள் செய்து அதில் வெற்றி பெற்று அதில் படிக்கட்டுகளை அமையுங்க. அப்போ ஈஸியா சொர்க்கத்துக்கு நாம போயிடலாம். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா நான் மறுபடியும் அந்த விஷயத்தை கையில எடுக்க மாட்டேன்னு சொல்லணும். இந்த தப்பான ஒரு விஷயம் செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் தப்பான விஷயத்தையோ தப்பானதையோ எந்த காரணத்தை கொண்டோ நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்காம வாழும்போது வாழ்க்கையில ஒரு சொர்க்கத்தை நீங்க ஈஸியா காணலாம். அதே போல இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம நினைச்சுக்கிறோம். என் வாழ்க்கைக்கு யாரோ ஒருத்தவங்க செய்வினை வச்சுட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. இத முழுமையா நம்பவும் நம்ம ஆரம்பிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நாட்டில் எல்லோருக்கும் எல்லா மனுஷங்களும் ஒத்துமையா இல்லை. உங்களுக்கு அப்படின்னா 4 பேர் மேல வெறுப்பு இருக்குது. அந்த 4 பேருக்கும் இன்னொரு 40 பேர் மேல வெறுப்பு இருக்குது. அந்த 40 400 400 4000 இது மாதிரி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வெறுக்கிறான். எனக்கு நல்லவனா தெரியறவன இன்னொருத்தன் வெறுக்கிறான். இப்போ எனக்கு தொழில ஒருத்தன் போட்டிடுறான்னு வச்சுக்கோங்க. அவனை நான் முறியடிக்கணும் அப்படின்னா அவனை செய்வனை செஞ்சு நம்மளுடைய செயல்பாடுகளை என்னால நிறுத்த முடியுமா? இன்னைக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்கு. ஃபில்ம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இப்போ இதுல நிறைய ஒரு ஆக்டர் நல்லா ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்பர் 1 இடத்துக்கு அவர் இருக்கிறாரு, நம்பர் 2 இடத்துல இந்த ஆக்டர் இருக்காரு. இப்போ இந்த ஆக்டர் அந்த ஆக்டருக்கு செய்வனை செய்ய முடியுமா? செய்வனை செஞ்சு அவருடைய ஆட்டத்தை நிறுத்த முடியுமா? அப்போ எத்தனையோ இடத்துல ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இப்போ நம்ம இவரை பேசலாமே, நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி. 71 வயசு, இப்பயும் ஹீரோவா இருக்காரு. இவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 தலைமுறை கூட போட்டி. இப்போ இவருடைய ஆட்டத்தை நிறுத்தணும்னு எந்த நடிகர்களும் முயற்சி பண்ணல. அப்போ இவங்க எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனை ஒரு ஆட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னா இந்த விஷயத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த நாடே சுடுகாடா மாறிடும். கடவுள் இதுக்கு அனுமதி கொடுக்கல. எந்த பெர்மிஷனும் கொடுக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கதான் இவ்வளவுதான் சொல்றேன். ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறீங்கன்னா ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பயம் போயிடும். அதை சிந்திக்காம விட்டீங்கன்னா பயம் உங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களை வாழவே விடாது, வளர விடாது. உங்களை ஐயோ கதின்னு சொல்லி நடு தெருவில் நிற்க வச்சிடும். அப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லும் ஒரு கட்சியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சிய அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை முறியடிக்கணும் அப்படின்னா ஏதாவது செஞ்சா உடனே கட்சி பலவீனம் ஆயிடுமா? அப்படிலாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த ட்ராக்குக்கே நீங்க போகாதீங்க. உங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா உண்மையிலேயே அப்படி நடக்குதுன்னு நினைச்சு நீங்களா உள்ள போய் விழுந்துருவீங்க. காணல் நீர் போல எங்கேயோ இருக்கும். நமக்கு தண்ணி தாகமா இருக்கும், அங்க போய் தண்ணி குடிக்கலாம் நம்ம நினைப்போம். ஆனா அது தண்ணி இல்லை, காணல் நீர். அது வெயிலால ஆவியால உற்பத்தியான ஒரு இது. அது குடிக்க முடியாது, பார்க்கத்தான் முடியும். அப்போ நம்மளோட வாழ்க்கையிலையும் நமக்கு என்னமோ எதிராக சில விஷயங்கள் நடக்குதுன்றத உறுதியாக நம்புறீங்க. அந்த நம்பிக்கை பத்தி தான் நான் ஆரம்பத்திலேருந்தே பேசிட்டு இருக்கேன். என்னமோ நமக்கு சதி நடக்குது நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சதி நடக்குது. மற்றவர்களால இல்லை, உங்களால மட்டும்தான் உங்க கண்ணை குத்திக்க முடியும்.
அதே போல உங்களால தான் உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கவும் முடியும். உங்களால தான் உங்க வாழ்க்கையை அழிச்சிக்கவும் முடியும். உங்களால தான் உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்ய முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடந்தே தீரும். அப்போ நினைக்க வேண்டியதை நினைக்கணும், நினைக்க கூடாததை நினைக்கவே கூடாது. என்ன தேவை அதை மட்டும் நினைங்க. தேவை இல்லாததை எதுக்கு நினைச்சு வருத்தப்படுறீங்க? உங்க நீட்ஸ் என்ன, உங்க தேவைகள் என்ன, நீங்க யாரு, என்ன பலம், அதை யோசிங்க. பலகீனத்தை பத்தி யோசிக்காதீங்க. பலகீனத்தை பத்தி யோசிச்சா என்ன பலன்? பலத்தை பத்தி யோசனை பலன் இருக்குது. எஸ், எனக்கு இதுல பலம் இருக்குது, இப்படி எனக்கு இருக்குது, அது எனக்கு இருக்குது, இது எனக்கு இருக்குது. எஸ், உண்மையை மட்டும் நம்புங்க, பொய்களை நம்பாதீங்க. நடக்க போற விஷயத்தை மட்டும் நம்புங்க, நடக்க கூடாத விஷயத்தை நம்பாதீங்க. யாரோ ஏதாவது சொன்னாங்கன்னா அதை காதுல வாங்காதீங்க. ஏன்னா நாம இந்த மனுஷங்க கிட்டதான் வாழ வேண்டிய ஒரு நிலையை கடவுள் கொடுத்திருக்கார். இந்த சூழ்நிலையை கூட உங்களால சரியா பயன்படுத்திக்க முடியும். நீங்க நினைக்கிற நினைப்பின் மூலமாக ப்ரூஃப் பண்ணுங்க. உங்களால முடியும்னு ப்ரூஃப் பண்ணுங்க. நடக்கக்கூடிய அத்தனையும் நிஜமாக்குவன்னு நினைங்க. நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதை நான் செய்வேன்னு நம்புங்க. உங்க கைகளும் கால்களும் உடலும் மனமும் புத்தியும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் அத்தனையும். ஏன்னா கடவுள் கொடுத்ததுங்க எல்லாமே. கடவுள் ஏன் கொடுத்தாரு? நல்லதை செய்வதற்கும் நல்லதை நினைக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு முன் உதாரணமா இருப்பதற்காகவும் தான் உங்களுக்கு எல்லாமே. அதை விட்டுட்டு நாம என்னைக்குமே மோசமான மனிதர்களா இறங்கிடவே கூடாது. அது மேலும் உங்க வாழ்க்கையில பல தடைகளையும் தோல்விகளையும் அவமானங்களையும் அடுத்த அடி நரகத்திலையும் உங்களை தள்ளி விடுவதற்கு உண்டான வாய்ப்பு 100% இங்க இருக்கு. நரக வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்? நாம நரகத்துல இறங்கினதால அது நரக வாழ்க்கையா மாறிச்சு. யார் இறங்க சொன்னா இதுக்கு பதில் இல்லை. எதிர்காலம் ரொம்ப சிறப்பாகவே அமைத்து கொடுக்கப்படும். சாயப்பாட கட்டளைகளை, அவருடைய உத்தரவுகளை மீறாதீங்க. நீங்க மீறக்கூடியவர்களா இருந்தா வாழ்க்கை உங்களை ஏமாற்றும் படுகுழியில் தள்ளிவிடும். அபாயம், எச்சரிக்கை. அவரோட கட்டளைகளை தயவு செய்து மீறாதீங்க. எப்போ அவரோட கட்டளைகளை மீறணும் தெரியுமா? இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பத்தை நாம நாடும் பொழுது அவருடைய கட்டளைகளை நாம் எளிதில் மீறிக்கொண்டு உள்ளோம். ரொம்ப ஈஸியா மீறோம். அவர் சொன்ன அத்தனை விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா மீறி நடக்கிறோம். ஏன் நடக்கிறோம்? சின்ன வயசுல அப்பா அம்மா சொல் பேச்சை நம்ம ஏன் கேட்கறது இல்லை? ஏன்னா அதை தாண்டின ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. அதனால அப்பா அம்மாவோட கட்டளைய மீறணும், உத்தரவு மீறணும். 18-19 வயசு வரும்போது ஒரு மனுஷன், ஒரு பொண்ணோ ஒரு பையனோ, நம்ம எல்லாம் கடந்து வந்தவங்க தானே. அப்போ விருப்பப்பட்ட ஒருத்தவங்களை காதலிக்கும் போது அப்பாவுடைய அம்மாவுடைய கட்டளைய மீறுறோம். எதுக்கு மீறோம்னா, விருப்பப்பட்டவ எனக்கு தேவை, அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்ற ஒரு நிலை. உத்தரவை மீறுறோம், அம்மா அப்பா கட்டளைய மீறுறோம். அதாவது லக்ஷ்மணன் கிழிச்ச கோட்டை சீத்தை தாண்டினதால ராவணன் சிறைவசம் செய்தான் சீத்தைய. அதே போல இங்க பெற்றோர்கள் கிழித்த கோட்டை தாண்டின குழந்தை உருப்படி இல்லாம இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முடின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேரோட வாழ்க்கை. அரேஞ்ச்டு மேரேஜ்ல இந்த பிரச்சனை இல்லையா?
நான் காதல் திருமணத்தை எதிர்க்கல. காதல் ரொம்ப புனிதமானது. அது ஒரு அன்பின் வெளிப்பாடு, தெய்வீகமானது. கடவுள் கிட்ட நெருங்கினது தான் காதல். காதல் மேல எனக்கு என்னைக்குமே ஒரு அன்பு, பாசம், நேசம் எல்லாமே உண்டு. ஆனா காதல் காதலாக இருக்கணும். அப்பா அம்மாவோட சம்மதத்தோட நீ கல்யாணம் பண்ணு. அவசரப்படாத, எல்லை கோட்டை தாண்டாத. தாண்டுனா அது பேர் காதல் இல்லை, அதுக்கு வேற ஒரு பேர். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை நடு தெருவில் நின்றுடுச்சுன்னா நாளைக்கு நீ கஷ்டப்படுறியோ இல்லையோ, உன்னை பெத்தவங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு மார்பலையும் தலைகளையும் அடிச்சுக்கிட்டு அழக்கூடிய காலத்தை நீ உருவாக்காத. பெற்றோர்கள் சொல்லக்கூடிய கோட்டை தாண்டுனா இந்த கதினா, கடவுள் கோட்டை தாண்டுனா என்ன கதி? அப்ப கடவுளுடைய சொற்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அவ்வளவுதானா? கடைசி காலத்துல என்னை காப்பாத்துன்னு சொன்ன கடவுளுக்கு காது கேட்காது. கடவுளுக்கு அப்போ காது செவிடாகுது. அவர் கூப்பிடும் போது நீ திரும்பி பார்க்கல, நீ கூப்பிடும் போது அவர் திரும்பி பார்க்கணுமா? என்ன கதை? அவர் கூப்பிட்டா நாம திரும்பி பார்க்க மாட்டோம். ஆனா நான் கூப்பிடும்போது கடவுள் வந்துடணும். ஏன்னா கடவுள் ஒரு வேலைக்கார ஐயா எஜமான் என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கை கட்டி உங்க முன்னாடி நிக்கணும் அப்படின்னு நினைப்பா. ஸோ இந்த நினைப்பு இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த நினைப்பு என்ன ஆகும்? சாபத்தை கொடுக்கும், மோசமான வாழ்க்கையை தான் திரும்பி 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 கொடுக்கும். ஸோ கடவுளோட கட்டளை என்ன? அன்பாக இரு, அறிவோடு இரு, ஒழுக்கமா இரு, நல்லதை செய், நல்லதை நினை. ரொம்ப சிம்பிள் தான். அதை விட்டுட்டு பால் காவடி, மயில் காவடி, அந்த காவடி, இந்த காவடி, பாத பூஜை இதெல்லாம் கடவுள் கேட்டாங்கன்னு யாரு உங்களுக்கு சொன்னா? இதெல்லாம் கேட்கிறவங்க வாழ்க்கை, இதெல்லாம் செய்யறவங்க வாழ்க்கையில குபேரன் ஆயிட்டாங்களா? இல்ல இருக்கக்கூடிய நோய்கள் பறந்து போயிடுச்சா? சொல்லுங்க. எதுவும் நடக்கல, எதுவுமே நடக்கல. 10% மாறி இருக்கும், ஆனா 90% மாறல. 90% மாறி இருந்து 10% மாறலன்னா சந்தோஷம், ஜெயிச்சிட்டோம். 10% மாறி இருக்குது, 90% மாறல. திஸ் இஸ் a failure. again 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 நீங்க எதை எடுக்கிறீங்க? தோல்வியை எடுக்கிறீங்க. தோல்வி பயணத்தை தொடர்ந்து எடுக்கிறீங்க. ஸோ நிறுத்த முடியல. அப்போ அப்பா அம்மாவோட கட்டளைகளை மீறினதால நடுத்தரு, கடவுளுடைய கட்டளை மீறினதால நரகம். அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் வாழ்க்கை. வாழக்கூடிய வாழ்க்கையில் இப்போ கூட சொல்லல, ஒரு பாலும் சிக்ஸர். கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி, ஒழுக்கத்துக்கு முதலிடம் கொடு. எல்லா இடத்துலையும் கண்ட்ரோலா இரு, கண்ட்ரோலை மீறி போகாத. கோபமும் வேண்டாம், காமமும் வேண்டாம். இதெல்லாம் ஒன்று அழிக்கும். அழிக்க வந்த விஷ கிருமிகள் எல்லாமே அளவோட வச்சுக்கோ. அளவு மீறிடுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாமே விஷமாகும். ஏன் அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை எடுக்கிறோம்? 2 இருக்கு. ஒண்ணுதான் இருக்கா? நான் விஷம் மட்டும்தான் இருக்கா? இல்லையே, 2 இருக்கு. பக்கத்துல பாருங்க, அமிர்தம் இருக்குது, விஷம் மட்டும் எடுக்கிறோம். ஸோ நல்லது இருக்கு, கெட்டது இருக்குது. ஆண்டவர் 2த்தையும் பிரிச்சு வச்சிருக்கா. கெட்டதை ஏன் எடுக்கிறோன்னா அதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு எடுக்கிறோம். அது சந்தோஷமா? அது யமன். யமனுடைய கையில நீ சிக்கிற. கடவுளோட கையில சிக்குனா உன்னை எங்கேயோ கொடுப்பாரு. யமனோட கையில சிக்குனா அவனுக்கு என்ன? சுடுகாடு தானே. அடுத்த பிறவி வாழும் போதே நரகத்தை பார்த்துருவோம், பிறக்கும் போதே நரகத்தை பார்த்துடுவோம். இதெல்லாம் உண்மை, 100% உண்மை. எத்தனையோ குழந்தைங்க இன்னைக்கு எப்படி வாழ்றாங்க? சில பேர் பெரிய இடத்துல வாழ்றாங்க, சில பேர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. சரி, என்னமோ பிறந்த, ஓகே, சந்தோஷம்.
சரி, இதெல்லாம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டு அதை நம்ம திருத்திக்க கடவுள் கொடுக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் ஏன் பயன்படுத்திக்க தெரியலன்னா, நம்ம புத்தி மனசு இன்னமும் உலகத்துக்கு பின்னாடியே ஓடுது. அவன் அதை செய்யறா, நான் செய்யக்கூடாதா? இவன் இதை செய்யறா, இதை நான் செய்யக்கூடாதா? என்ன இது எப்ப பார்த்தாலும் அறிவுரையா? வாழ்வதற்காக தான் வாழ்க்கை. எஸ், அதே தான் நானும் சொல்றேன். வாழ்வதற்காக தான் வாழ்க்கை, பின்ன வாழக்கூடாதுன்றதுக்காக வாழ்க்கை. கெட்டவனும் அதே தான் சொல்றான், நல்லவனும் அதே தான் சொல்றான். வாழ்வதற்காக தான் வாழ்க்கை. எஸ், நல்லா வாழ்ந்துட்டு போ, யாருக்கு என்ன பிரச்சனை? எது சந்தோஷம் எது துக்கம்னு தெரியாமலே துக்கத்தை சந்தோஷமா எடுத்துக்கிற, சந்தோஷத்தை துக்கமா எடுத்துக்கிறியே, உன்னை என்ன சொல்றது? உன்னோட வாழ்க்கையில என்ன சாதிச்சிட்டன்னு சொல்லி துள்ளி கொதிச்சு இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை நீ சந்திச்ச. இனியும் நீ உன் வாழ்க்கையை மாத்திக்கலன்னா தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்பாய். ஒரு 10 நாள் சந்தோஷத்துக்காக 100 நாள் துக்கத்தை கொண்டு வரணுமா என்ன? அப்படி என்ன நிர்பந்தம்? இதெல்லாம் நாம புரிஞ்சிக்க கூடிய விஷயம் அவ்வளவு மோசமா, அவ்வளவு கேவலமாக இருக்குது. வாழ்க்கையில சொர்க்கத்தை தேடுவதற்கு உண்டான முயற்சிகளை இப்பொழுதே தேடுங்க. அது நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் அது உங்களுக்கு வழி வகுக்கும். பல கட்டங்களை நீங்க தாண்டும் போது உங்க வாழ்க்கையில கஷ்டங்களையும் அனுபவிக்கணும். கட்டத்தை தாண்டும் போது கஷ்டங்களை அனுபவிக்கணும். ஆனா எது வரைக்கும் தெரியுமா? உச்சத்துல ஒரு கட்டம் இருக்கும். அங்க போக போக அந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். எப்படி படிப்படியா குறையும்? இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நல்ல புரிதல் இருந்துருச்சுன்னா எதையுமே சாதிக்கலாம். வயது ஒரு தடை இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழுங்க. சிறப்பான ஆட்டத்தை தொடங்குங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, ஓம் சாயிரா.